Welcome to James Student Solution. In the video, we will talk about 11th Standard Accountancy Unit 4, Sum number 3. The following balance appears in the books of Vinod on January 1, 2018. Assets: cash 40,000, stock 50,000, amount due from Ram. Amount due from Ram. நமக்கு debtors எடுத்துக்கணும் 20,000. Machinery 40,000. Liabilities: amount due to Vijay நமக்கு creditors. Amount வந்து 10,000. Prepare opening journal entry and post them to Vinod's capital account. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம லெட்ஜர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஜேர்னல்ஸ் பார்த்துருந்தோம். ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரினா இப்போ ஒரு வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம அக்கௌண்டிங்ல கொண்டு வரோம். அப்ப அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை எப்படி எழுதுறது? இப்ப இதெல்லாம் வந்து ஜனவரி 1, 2018 ஓப்பனிங் பேலன்சஸ். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி எழுதுறதுன்னா, அசெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட்ல எழுதணும், லைபிலிட்டிஸை கிரெடிட்ல எழுதணும், கேபிட்டலை கிரெடிட்ல எழுதணும். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் என்ட்ரி. இப்ப இந்த சம்ல நமக்கு கேபிட்டல் கொடுக்கல. அப்ப நம்ம எப்படி கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றது? அது வினோதோட கேபிட்டலுக்கான அக்கௌண்ட் போட சொல்லி, லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. முதல் வந்து ஓப்பனிங் என்ட்ரி எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அசெட்ஸ் எல்லாத்தையும் டெபிட்ல போடணும், லைபிலிட்டியை கிரெடிட்ல போடணும். அப்ப இங்க அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ், ஸ்டாக், அமௌண்ட் டியூ ஃப்ரம் ராம். என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம, அதை டெட்டாஸ்ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் மிஷினரி, இது எல்லாத்தையும் டெபிட் சைட்ல எழுதணும். ஏன் இது டெட்டாஸ்? அமௌண்ட் டியூ ஃப்ரம் ராம், ராம் கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட். அப்ப ராம் இங்க யாரு? டெப்டார். ஸோ இங்க அடுத்தது என்ட்ரி பார்க்கலாம். கேஷ் 40,000, ஸ்டாக் அக்கௌண்ட் 50,000, டெட்டாஸ் அக்கௌண்ட் 20,000, மிஷினரி அக்கௌண்ட் 40,000. இங்க வந்து அமௌண்ட் டியூ டு விஜய் 10,000. அப்போ வந்து நாம விஜய்க்கு பே பண்ணணும். அப்போ அவன் வந்து யாரு? கிரெடிட்டார். ஸோ டூ கிரெடிட்டார்ஸ் 10,000. இங்க கேபிட்டல் எப்பவுமே நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். பட் ஆனா இங்க டெபிட்டோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 40,000 plus 50, 90,000, 1,10,000, 1,50,000 இருக்கு. ஆனா இங்க கிரெடிட்ல 10,000 தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் தான் நமக்கு என்னது? கேபிட்டல். ஓகேவா? அப்போ 1,50,000 இருந்து 10,000 மைனஸ் பண்ணா 1,40,000. இதுதான் வினோதோட கேபிட்டல். ஸோ இப்போ என்ன எழுதுறோம்? டூ வினோட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,40,000. இப்போ நமக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் நமக்கு ஈக்குவலா வந்தாச்சு. இதுதான் ஓப்பனிங் என்ட்ரி. ஓப்பனிங் என்ட்ரின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? அசெட்ஸ் எல்லாத்தையும் டெபிட்ல எழுதணும், கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டியை கிரெடிட்ல எழுதணும். ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல. அங்க என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ் ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி அண்ட் போஸ்ட் them to வினோத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். வினோதோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வினோத் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடலாம். இது ஓப்பனிங் பேலன்ஸ் தானே. இப்போ வினோதோட கேபிட்டல்ல ஓப்பனிங் மட்டும் தானே இருக்கும். அப்ப அந்த ஓப்பனிங்கை நம்ம என்னன்னு எழுதணும்? வினோத் கேபிட்டல் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல நம்ம என்னன்னு எழுதணும்? இது ஓப்பனிங் பேலன்ஸ்னாலே பேலன்ஸ் brought down. ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு எழுதுவோம்? பேலன்ஸ் brought down. அப்போ பை பேலன்ஸ் brought down 1,40,000. அந்த எண்ட் ஆஃப் த மந்த் ஜனவரி 31st அப்படியே நம்ம என்ன பண்றோம்? டூ பேலன்ஸ் கேரிட் ஆன் 1,40,000 போட்டு டோட்டல் போட்டு அதை நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம ஓப்பனிங்ல கொண்டு வரோம். February 1 பை பேலன்ஸ் brought down 1,40,000. ஓகேவா? புரிஞ்சுதா? சம் நம்பர் 4. Prepare furniture account from the following transaction. இங்க நமக்கு ஜர்னல் என்ட்ரி போட சொல்ல ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 January 1 ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் 2,000. ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட்னா அது வந்து என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். January 1 purchased furniture for cash 30, sold furniture 400. இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட்னா அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம இங்க எங்க எழுதணும்? ஃபர்னிச்சர்ன்றது அசெட். அசெட்டா இருந்தா நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எந்த சைட்ல எழுதணும்? டெபிட் சைட்ல. என்னன்னு எழுதணும்? பேலன்ஸ் brought down. ஸோ டெபிட் சைடுன்றதுனால டூ பேலன்ஸ் brought down. ஓகேவா? ஸோ ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட்ன்றது ஓப்பனிங் பேலன்ஸ், ஃபர்னிச்சர் வந்து அசெட். ஸோ நம்ம அதை டெபிட் சைட்ல 2016 January 1 டூ பேலன்ஸ் brought down அமௌண்ட் 2,000. ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்.
பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம் ஆக்சுவலா? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் இட் கம்ஸ் இன், அப்போ அது டெபிட்ல வரணும். ஸோ இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷு, இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் போடுறோம். அப்போ ஃபர்னிச்சர் எங்கே இருக்கு? டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைடில் நம்ம என்னென்ன எழுதணும்? டு கேஷ்ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் 4000 போட்டாச்சா? புரிஞ்சுதா இது? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 30 வந்து சோல்டு ஃபர்னிச்சர் 400. ஃபர்னிச்சர் சோல்டுக்கு நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம்? ஃபர்னிச்சர் சேல் பண்றோம், இட் கோஸ் அவுட், அப்போ ஃபர்னிச்சர் கிரெடிட்ல வரணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ ஃபர்னிச்சர் எங்க இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. அப்போ நாமளும் எந்த சைட்ல எழுதணும்? கிரெடிட் சைட்ல எழுதணும். அமௌண்ட் என்னென்ன எழுதணும்? பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 400. அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க என்ன பண்ணியாச்சு? போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்க 6000 இருக்கு, இங்க நமக்கு 400 இருக்கு. 6000ல 400 மைனஸ் பண்ணா 5600. இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் என்னென்ன எழுதணும்? பேலன்ஸ் கேரி டவுன் அட் எண்ட் ஆஃப் த டேட். அப்போ ஜான்வரியோட எண்ட் டேட் வந்து என்னது? 31. பை பேலன்ஸ் கேரி டவுன் 5600. அப்போ இங்கே தானே கம்மி டோட்டல், அப்போ இங்கே தான் எழுதணும். ஸோ இப்போ போத் த சைட் 6000 டோட்டல் போட்டாச்சு. சேம் லைன்ல தான் போடணும். அண்ட் தென் கேரி டவுனை ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றோம்? நம்ம டெபிட் சைடில் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் February 1 போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5600. தட்ஸ் இட். தேங்க்யூ.